ஆகவே இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷன் இடத்திலே தான் குறிப்பிட வேண்டும். அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது. உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற மடியிலே கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, அப்படி இருக்க வேணும். ஆனா உன் பயம் தெரியுது, முகத்துல பயம் தெரியுது, உன் சொல்லுல பயம் தெரியுது. ஏன் மாறி மாறி அதிகாரிகள் இன்னைக்கு அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க? ஆக இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும். அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர், அங்க இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார், பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று. ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள், இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்கிறதெல்லாம் எடுபடாது, போலியா கொடுக்கிற வாக்குறுதிகளாம் இனிமேல் எடுபடாது. அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகின்ற